வணக்கம். புதியதோர் தொடக்கம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கோபத்தை வெல்லுவது எப்படி என்ற தொடரில் இன்று நாம் பார்க்கவிருப்பது விஸ்தாரத்திலிருந்து விடுபடும் சக்தியின் மூலம் கோபத்தை வெல்லலாம் என்று. சூரியனின் கதிர்கள் உலகம் முழுவதும் விழுகின்றது. ஒரு காகிதத்தின் மேல் விழும்போது பெரிதாக எந்த மாற்றமும் அந்த காகிதத்தில் நிகழ்வதில்லை. அதையே ஒரு லென்ஸின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அந்த கதிர்களை குவிக்கும் பொழுது அந்த காகிதம் பற்றி எரிய தொடங்குகிறது. விஸ்தாரத்தினால் சக்தியும் சமயமும் விரயமாகும். அதை சாரமாக்கும் போது அந்த சாரத்தின் சக்தியினால் கோபத்தை வெல்ல முடியும் என்று வழக்கம்போல் இன்று நமக்கு விளக்க வந்திருக்கிறார் சிஸ்டர் BK சாந்தி அவர்கள். அவர் சிங்கப்பூரில் வசித்து வருகிறார். தன் குடும்பத்தாருடன் ராஜயோகம் பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். கடந்த 18 வருடங்களாக பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் இறை சேவையில் ஈடுபட்டுள்ளார். உங்கள் அனைவரின் சார்பில் அவரை மனமாற வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிஸ்டர், இது ரொம்ப புதுசாக இருக்க மாதிரி இருக்கு. சாதாரணமாக கேள்விப்பட்ட மாதிரி இல்லை இந்த ஒரு சக்தி நீங்கள் சொல்றது. விஸ்தாரத்திலிருந்து சாரத்திற்கு கொண்டு வரும் சக்தி, இல்லை விஸ்தாரத்திலிருந்து விடுபடும் சக்தி. அது விஸ்தாரம் அப்படின்னா ஒரு விஷயத்தை பெருசாக்கிக்கிட்டே போகிறது, அந்த மாதிரி. அதுலேருந்து சுருக்கி ஒரு சக்தி அப்படின்றது புது விஷயமா இருக்கு. நேயர்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. நிச்சயமாக. இப்போது விஸ்தாரத்திலிருந்து விடுபடும் சக்தி, அதை ஆங்கிலத்தில் நாம் பார்த்தோன்னா எக்ஸ்பேன்ஷன்லேருந்து எசன்ஸுக்கு வர்றது. அதாவது இப்போ நாம் விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறோம், மற்றவங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம புரிய வைக்க பார்க்குறப்போ வி டாக் எ லாட், இல்லைங்களா? நிறைய பேசுகிறோம். ஆனால் அவங்களுக்கு நம்ம சொல்ல வந்தது புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்போ கம் டு த பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? சரி சரி. அந்த மாதிரி எந்த விஷயமானாலும் அதை பெரிதாக்கி கொண்டே போகாமல் நம்ம எந்த அளவுக்கு அதில் எசன்ஸுக்கு என்ன அங்கே தேவை அப்படின்னு நம்மளால் உணர முடியும் அப்படின்னு சொன்னாக்கா வேஸ்ட்டிலிருந்து நம்மளால் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். வளவளன்னு பேசாமல் விஷயத்த சொல்லு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சக்தின்னு சொன்னாலே இப்போ நம்ம ஈவன் ஒரு குடத்துல கூட தண்ணி பிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த குடத்துல ஒரு ஓட்டை இருந்துச்சுன்னு சொன்னால் எவ்வளோ நேரம் நம்ம தண்ணி நிரப்பினாலும் அது வேஸ்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. அந்த வேஸ்ட்டை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அது நிறைய ஆரம்பிச்சிடும். ஸோ சக்தி நமக்குள்ளே சேரணும், சூழ்நிலைகளை வெல்லணும், மனிதர்கள்கிட்ட நம்ம சுமூகமாக நடக்கணும், அதற்கான ஆக்கப்பூர்வமான சக்தி வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வீணான விஷயங்கள், எதிர்மறையான விஷயங்கள், அதே மாதிரி உபயோகமில்லாத அந்த சிந்தனைகள், இதையெல்லாம் நாம் நிறுத்திவிட்டு அந்த ஆக்கப்பூர்வமான ஒரு பாசிட்டிவ் தாட்ஸில் நாம் வரும்பொழுது விஸ்தாரத்திலிருந்து விடுபடும் சக்தி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம எதுக்கு சிந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே ஒரு காரியத்தை செய்வதற்காகத்தான். அப்போ நம்ம சிந்திப்பது அத்தனையும் அந்த காரியத்தை செய்வதற்காக மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் வேஸ்டே கிடையாது. அதுதான் விஸ்தாரத்திலிருந்து விடுபடும் சக்தி அப்படின்னு சொல்கிறது. இந்த ஒரு சக்தியை இன்னும் நாம் நல்லா புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கான ஒரு சிம்பல் நம்ம கொடுக்கறது என்ன அப்படின்னாக்கா, ஒரு பேக் அண்ட் பேக்கேஜ் எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் கட்டி ரெடியாக பயணத்துக்கு போகிறதுக்கு தயாராக இருக்குது. அந்த ஒரு சிம்பல் நம்ம மனசில் வச்சுக்கிட்டா நம்மளால் ஈஸியாக முடியும். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோம் எல்லாரும், அதாவது எல்லாத்தையும் பிரித்து வச்சுக்கலாமல் எல்லாத்தையும் மடித்து கரெக்டாக சாரமாக்கி வச்சுருக்கோம். சாரமாக்கி வச்சுருக்கோம், அடையாள சின்னமாக இந்த பவருக்கு காமிக்கிறோம். அதோட கூட இப்போ நம்ம ஒரு பயணத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நம்மளால் நிச்சயமாக தூக்கிட்டு போக முடியாது, இல்லைங்களா? நிறையக்கிட்ட நம்ம இப்போ பார்த்தோன்னு சொன்னால் எவ்வளோ எக்ஸ்பேன்ஷனில் இருக்கோன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் அத்தனை துணிமணி இருக்குது, பேக் இருக்குது, அத்தனை ஷூஸ் இருக்குது. அதே மாதிரி ஆண்கள் பக்கம் பார்த்தோன்னா அவங்களுக்கு வேறு விதமான ஆசைகள், நிறைய ப்ராப்பர்ட்டி சேர்க்கறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. வாகனங்கள் பல மாதிரி, அதுலேயே வகை வகையாயிடும். அந்த மாதிரி நிறைய அவங்கவுங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் நிறைய சேகரிச்சுக்கிறோம். அப்போ நம்ம எக்ஸ்பேன்ஷனில் போயிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாம் எல்லாருமே ஒரு பயணிகள் அப்படின்னு. அப்போ பயணிகள்னால் நம்ம எப்போதும் போகிறதுக்கு பயணத்தில் இருக்கிற அந்த உணர்வு இருக்கணும். நாம் அதை மறந்துட்ட காரணத்தினால நம்ம எப்போதுமே இங்கேயே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேர்த்துக்கிறோம். ஆனால் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் எந்த நாட்டிலையும் யாருக்கு வேணாலும் கூட இந்த மாதிரி பேக் பண்ணுற ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறோம், இல்லைங்களா?
ஏன்னா பூகம்பங்கள் எங்கே வேணால் வரலாம், இயற்கை சீற்றங்கள் எங்கே வேணாலும் நடக்கலாம், போர் எங்கே வேணால் வரலாம். ஸோ எல்லாருமே இந்த தயாரான நிலையில் இருக்க வேண்டியது ரொம்ப இப்போ அத்தியாவசியமாக இருக்குது. ஆனால் வந்து நம்ம அதுக்கு எவ்வளோ தூரம் தயாராக இருக்கிறோம். அதே மாதிரி காலத்தினுடைய ஒரு சிக்னல், நாம் எல்லாரும் வெவ்வேறு கடவுளை நம்மளுடைய இஷ்டப்படி வணங்கினாலும் கூட கடவுள் வருவார் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் எதிர்நோக்கி கொண்டே இருக்காங்க, எதிர்நோக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கடவுள் வந்து நமக்கு இத்தனையும் ப்ராக்டிக்கலாக வந்து சொல்லி கொடுக்குறார் அப்படிங்கிறத வந்து சரியான காலமான இப்போ நாம் புரிந்து கொண்டு அதனால் பயனடையலைன்னு சொன்னால் காலம் கடந்து முடிஞ்சு போயிடும். நம்ம இன்னும் அந்த விஸ்தாரமான வெவ்வேறு நம்பிக்கைகள் அதில் இருந்தெல்லாம் வெளிவராமல் இருக்கும் பொழுது நாம் அந்த சாரத்துக்கு வந்து சரியான உண்மையை வந்து புரிந்து கொள்வதற்கு வந்து தவறிவிடக்கூடும். ஸோ இந்த மாதிரி விஸ்தாரத்தினுடைய அந்த விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் எல்லா கோணங்களிலுமே நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஆன்மீக உரையாடல்கள் இதெல்லாம் கேட்கறதுக்கு முந்தி நமக்கு என்ன ஏற்கனவே சிந்திக்க தெரியும், எப்படி பழகி கொண்டிருக்கிறோம், அதன் அடிப்படையில் வெளி உலகத்தை பற்றியும் மற்றவர்களையும் பற்றி தான் நம்ம ஜாஸ்தி சிந்திச்சுட்டு இருந்தோம். நம்மள சுயத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து அது ஒரு நியூ ஐடியா தான். நேரம் இல்லை, தனக்குன்னு நேரம் செலவழிச்சுக்க, தன்னையும் பார்த்துக்கிறதுக்குன்னா அதான் சொல்லுவாங்க இல்லையா, மற்றவர்களுக்கு நேரம் ஒதுக்குற இப்ப தனக்கு தானே நேரம் ஒதுக்கு. அது வந்து அதோட அவசியம் அதிகமாயிட்டு இருக்குன்றத ஒரு உணர்வு கூட மக்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ. ஆமா, ஆனா நமக்கு வந்து ஞானமே கூட இல்லை. நம்மை நாம் பார்க்கணும், நமக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. ஏன்னா இந்த அஷ்ட சக்திகளுமே வந்து நம்மேல் தான் நாம் பிரயோகப்படுத்த போறோம், மற்றவர்களுக்காக இல்லை, நமக்கு தான். நம்மேல நான் என்ன பண்ணணும்னு இந்த ஒவ்வொரு சக்தியும் என்னுள்ள என்னை கொண்டு போய் காட்டும். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் உள்ள, என்னுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இந்த சக்தியை நமக்குள்ளதான் பிரயோகம் பண்ணோம், அடுத்தவங்களுக்காக இல்லை இந்த சக்தி. நிச்சயமாக. ஏன்னா மற்றவங்களை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம சக்திசாலி ஆகணும் முதல்ல. அப்போ நம்ம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு சக்தி நம்மகிட்ட இருக்கும். இப்போ நம்மளை பாதுகாத்து கொள்ளவே நம்மகிட்ட சக்தி இல்லை, இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த விஸ்தாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஈவன் அந்த ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை கொண்டு வரணும்னா பாசிட்டிவ் திங்கிங்னா கூட நமக்கு முதல்ல என்ன அப்படின்னு தெரியணும். ஸோ ஒரு பாசிட்டிவ் திங்கிங், ஆக்கப்பூர்வமான எண்ணம் அப்படின்னு சொன்னால் ஒரு எண்ணம் உதயமான உடனேயே அது சொல்லாகவோ செயலாகவோ மாறி தனக்கும் பிரத்யாருக்கும் நாம் இருக்கும் சமுதாயம் சுற்றுச்சூழல் அனைத்து விதத்திலையும் அது வந்து ஒரு நன்மையை கொண்டு வருவதாக இருக்கணும். அப்படி ஒரு எண்ணத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம், அந்த எண்ணம் சொல்லாகவும் செயலாகவும் மாறிடுச்சு, எல்லாருக்கும் நன்மை கொண்டு வருது அப்படின்னு சொன்னாதான் பாசிட்டிவ் தாட்ஸ். சிலப்போ நம்ம சிந்திக்கிறோம் ஆக்கப்பூர்வமான எண்ணம், நம்ம இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் எண்ணங்களாகவே இருந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுவும் கூட விரயம் தானே, ஏன்னா செயலாக்கப்படலை. ஸோ பாசிட்டிவ் திங்கிங்னா இந்த ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன ஆஸ்பெக்ட் பாசிட்டிவ் திங்கிங்னா, இந்த நொடியில் நானும் மற்றவர்களும் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறோமோ, என்னென்ன நடந்து கொண்டிருக்கோ அதுதான் ஆக பெஸ்ட் தட் கேன் ஹேப்பன். அதுதான் பாசிட்டிவ் திங்கிங். ப்ரெசண்ட்டில் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு, யார் யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தட் இஸ் தேர் பெஸ்ட். ஏன்னா சிலப்போ ஆக்கப்பூர்வமான எண்ணம் அப்படிங்கிற போது எல்லாரும் நல்லா இருப்பாங்க, பையன் நல்லா படிச்சுடுவான், எல்லாமே சுமூகமாக போகும் அப்படின்னு ஃப்யூச்சர் டென்ஸ்லேயே நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா அது அப்போ நடந்தாதான் தெரியும் அது என்ன அப்படின்னு. அப்போது அது இன்னும் நடக்கலை இல்லையா, அதனால எனக்கு ஒரு எம்டினஸ் கூட ஃபீல் ஆகும். ஓகே. ஸோ அந்த ப்ரெசன்ட் டென்ஸில் இப்போது யார் யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனோ தட் இஸ் த பெஸ்ட் தட் கேன் ஹேப்பன் அப்படிங்கிற போது அதில் வந்து என்னுடைய எனர்ஜியில் வந்து எந்தவித நெகட்டிவிட்டியும் கிடையாது. ஐ ஹவ் கம்ப்ளீட்லி அக்செப்டட் த ப்ரெசன்ட். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது இதுதான் விஸ்தாரம். அந்த விஸ்தாரத்திலிருந்து நான் விடுபட்டு இப்போ என்ன இருக்கோ அந்த க்ஷணத்தில் அதான் நிஜம், சாஸ்வதம், அதில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது. விஸ்தாரத்தை பற்றி சொன்னீங்க சிஸ்டர். இப்போ வந்து ஒரு ஒரு சின்ன கதை. அது வந்து என்னன்னா, ஒரு பையன் அவங்க கிராமத்தில் தண்ணி இல்லை, ரொம்ப தூரம் போய் தான் தண்ணி கொண்டு வரணும். ஒரு பானை எடுத்துகிட்டு போய் ரொம்ப தூரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வரான். அப்போ தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, இந்த தண்ணி கொண்டு போயிட்டு நான் அதை காசுக்கு வைப்பேன், அதில் காசு கிடைக்கும், அப்புறம் நிறைய பானைகள்லேருந்து தண்ணி கொண்டு வரேன், மாடு வாங்கிட்டு அதுலேருந்து கொண்டு வருவேன், அப்புறம் ஒரு வண்டி வச்சு தண்ணி கொண்டு வருவேன், அந்த தண்ணியை வந்து நிறைய விற்று நிறைய காசு வரும்,
அப்போ ஒரு பெரிய வீடு கட்டுவேன், அப்புறம் பெரிய கிணறு தோண்டுவேன், அதை வச்சு எல்லாருக்கும் சப்ளை பண்ணுவேன். அப்போ நான் இன்னும் பெரிய பணக்காராயிடுவேன். அப்புறம் நான் வந்து என்னோட சொந்தமான விமானம் இருக்கும், அந்த விமானத்தில் நான் பறப்பேன் அப்படின்னு மேலே பார்ப்பேன், அந்த பானை விழுந்து உடஞ்சிரும், அந்த தண்ணி போயிடும். அப்போ நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் கூட ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம நினைக்க ஆரம்பிச்சோன்னா ரொம்ப அப்படியே எண்ணங்கள் வந்து நிற்காம ஒன்றுக்கு அடுத்து 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 மேலே மேலே ரொம்ப பெருசாகிட்டே போகும். அதுதான் சக்தியையும் சமயத்தையும் விரயமாக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதுலேருந்து எப்படி விடுபடுறது? இது ஒரு கதை, ஆனால் இது நம்மளோட ஒவ்வொரு விஷயத்துலையும் இருக்குது. ஒரு பையன் படிக்கிறதுக்கு உட்காந்தா புத்தகத்தை படிக்கிறதுல டாக்டர் ஆயிரன்ற மாதிரி பார்க்குறோம். அது மாதிரி நம்மளோட ஒவ்வொரு விஷயத்துலையும் இருக்குது. அதுலேருந்து எப்படி விடுபட முடியும் சிஸ்டர்? அது எப்படி வளர்த்துக்கிறாங்க அந்த சக்தியை? நிச்சயமாக இது வந்து எப்படின்னா எல்லாமே பயிற்சி தான் காரணம் இல்லைங்களா? அப்போது நாம் நம்மளுடைய காரியங்களை செய்யும்போது நாம் வந்து நம்மளுடைய எண்ணங்களில் ஜாஸ்தி கவனம் வைக்கிறது இல்லை. அது பழக்கம் இல்லை நமக்கு. இப்போது ஆஃபீஸ்க்கு போயிருக்கோம், இல்லை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த நேரத்தில் அங்கே முழு கவனம் வேண்டி இருக்குது. அதனால நம்ம ஒரு அட்டென்ஷன் கொடுத்து அந்த வேலையை முடிச்சிடுறோம். மீதி நேரத்தில் எல்லாம் நம் மனதின் மீது நமக்கு கவனம் கிடையாது. அதனால எண்ணங்கள் வந்து எங்கே நம்மளை கூட்டிகிட்டு போகுது அப்படிங்கிறதே நமக்கு அவேர்னஸ் இல்லை. ஆனால் இப்போ வந்து நான் தியானம் பழகிறேன் அப்படின்னு சொன்னாலே, தியானம்னாலே அந்த நம்மளுடைய எண்ணங்கள் மீது அட்டென்ஷன் கவனம் கொடுக்கறது தான். அப்போ நான் உட்காந்து அந்த மாதிரி பழகும் பொழுது எண்ணங்களை பார்க்குது, அது ஒரு பழக்கமாயிடுது எண்ணங்களை பார்ப்பது. அப்போ நான் சாதாரண காரியங்களை செய்யும் பொழுது எங்கே வந்து எனக்கு மூளைக்கு ஜாஸ்தி வேலை இல்லை, மண்டேன் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தினசரி காரியங்கள், அதெல்லாம் நான் பண்ணும்பொழுது நான் என்ன எண்ணங்கள் இருக்குது அப்படின்னு அதில் ஒரு கவனத்தோட அந்த பழக்கத்தை உருவாக்கி கொண்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மால் இந்த எண்ணங்கள் வந்து நம்முடைய கட்டுப்பாட்டு இல்லாமல் அது ஃப்யூச்சருக்கு போகிற போது, இந்த மாதிரி இல்லை பாஸ்ட்டுக்கு போகிற போது நாம் என்ன பண்ணலான்னாக்கா அது வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பிரேக் பண்ணுவாங்க. ஆமாம், அந்த இடத்துல வந்து நம்ம திரும்ப கொண்டுட்டு வரணும். நம்முடைய திசையில் எண்ணங்களை வந்து கொண்டுட்டு வருது. இப்போது அது ஏன் நம்ம அந்த மாதிரி விஸ்தாரத்தில் போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு லைஃப்பில் வந்து ஃபோக்கஸ் இல்லை. அதனால நமக்கு இது அதோடு இல்லாமல் நம்ம கொஞ்சம் ரொம்ப லைட்டாக அப்படியே ஒரு பிஸியாக இல்லாமல், அதாவது இது நம்ம பண்ணணும்னு ஒரு டைம் டேபிள் அந்த மாதிரிலாம் நமக்கு இல்லை. அதனால என்ன பண்ணுறோம், நிறைய நேரம் இருக்கு இல்லையா, அதோட கூட எண்ணங்களினுடைய சக்தியும் நமக்கு வந்து தெரியாமல் இருக்குது. நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கை, நாம் அப்படிங்கிறது நம்ம புரியாமல் இருக்கிறோம். அதனால விரயமாக்கிட்டு இருக்கோம். இப்போது இந்த எக்ஸ்பேன்ஷன், அதாவது விஸ்தாரத்தில் போகிறத பார்த்தோம்னாக்கா, இந்த பேகேஜ் அகெயின் அந்த சிம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம அடிக்கடி பயணம் செய்கிறவங்களா இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து தெரியும் எது வந்து நமக்கு அவசியமானது. அத்தியாவசியமான பொருள்னா ஒரு பேக்ல இருக்கும் அப்படியே டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு கிளம்புற மாதிரி எவர் ரெடி. அப்போ நமக்கு வந்து என்ன வேணும், நமக்கு எவ்வளோ தூக்கிட்டு போனால் நம்ம கம்ஃபர்டபுளாக இருப்போம் அப்படின்லாம் நமக்கு வந்து தெரியும். இப்போ நமக்கு அதிகம் அப்படி பழக்கம் இல்லை. ஆரம்பத்தில் நம்ம இன்னும் ட்ராவல் ஜாஸ்தி பண்ணலை ஒண்டியா, நம்ம இப்போ தான் அந்த மாதிரி ஒரு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது. அப்படிங்கிற போது நாம் ரொம்ப ஜாஸ்தி சிந்திக்க மாட்டோம். ஏன்னா வீட்டில் எல்லாத்தோடையும் பழகிட்டு இருக்கிறோமா, அப்போ நிறைய தூக்கிட்டு போவோம். அப்போ அதில் எல்லாம் வந்து நாம் படிக்கலை அப்படின்னு சொன்னாக்கா என்ன ஆகிடும், நம்ம திரும்ப அப்படி தான் கண்டினியூ பண்ணிகிட்ருப்போம். அதே மாதிரி வாழ்க்கையில் நாம் எந்தெந்த தேவையில்லாத விஷயங்களெல்லாம் வச்சுருக்கோம், எந்த அளவு எனக்கு கோல்ஸ் இருக்குது, அதாவது ஒரு எய்ம், குறிக்கோள் இருக்குது, தெரிஞ்சிருக்கணும். குறிக்கோள் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட நாம் குறிப்பாக ஒரு படிப்புலேயோ இல்லை ஒரு வேலையில் ஒரு பொசிஷனுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு அப்படி இல்லாமல் வாழ்க்கையை வந்து பல மாதிரி பிரிக்கலாம். லைஃப் சர்க்கிளை வாழ்க்கைன்னு சொன்னாக்கா சொந்த பந்தங்கள் இருக்குது, என்னுடைய ஆரோக்கியம் இருக்குது, என்னுடைய சமுதாயத்திற்காக நான் ஏதானும் பண்ண முடியுமா, இப்படி வாழ்க்கையை பல டிவிஷனாக பிரிக்கலாம். அப்படிலாம் நமக்கு இருக்கா? இல்லை நம்ம ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோம், படிக்கிறோம், சம்பாதிக்கிறோம், ஒரு 4 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறோம், இப்படின்னு ஒரு குறிக்கோள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக நமக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருப்போம். அப்போ எண்ணங்களை வந்து எப்படி வேணால் நம்ம விட்டுடுவோம். ஆனால் நமக்கு குறிக்கோள் இருக்குன்னா ஃபோக்கஸ், ஒவ்வொரு காரியம் நான் பண்ணும் பொழுதும், ஒவ்வொரு நேரம் மாறும் பொழுதும், நாளில் எனக்கு டைம் டேபிள் இருக்கு இல்லையா, நான் காலையில் 8 மணி ஆனால் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும் பொழுது என்னுடைய தாட்ஸும் வந்து ஃபோக்கஸாக இருக்கும். அதனால இந்த விஸ்தாரத்திலிருந்து நாம் விடுபடணும் அப்படின்னு சொன்னாக்கா எண்ணங்களினுடைய மகிமை வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி நான் வந்து அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும்.
இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணங்களை உருவாக்கி அதனால் ஒரு காரியத்தை வந்து நான் சாதிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறேன், அதனால் என்ன ரிசல்ட் கிடைக்குது, இதெல்லாம் எனக்கு தெரியுது. அப்போது அந்த எண்ணங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது. நான் வேண்டியபடி அதை பயன்படுத்தணும். அது மாதிரி இந்த கதையில் நம்ம கேட்ட மாதிரி எதிர்காலத்தில் நம்ம பெருசாக வரணும் அப்படின்லாம் ஆசை இருக்கணும். நிச்சயமாக. என்ன குறிக்கோள் இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து அதே மாதிரி ஃபோக்கஸ் இல்லை என்ன ஆகணும்னு. ஆனால் நான் என்ன பண்ணணும், அதுக்குன்னு நேரம் கொடுத்து நான் சிந்திச்சு ஒரு லாங் டேர்ம் பிளான், அதே மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் பிளான், அந்த கிளாரிட்டி கொண்டு வரும்பொழுது எனக்கு வந்து மெச்சூரிட்டி வரும். அதே மாதிரி வாழ்க்கையிலையும் நாம் பார்க்கும்போது இப்போ ஒரு கோபமான சூழ்நிலை, மற்றவங்க வந்து கோபப்படுறாங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலெல்லாம் நாம் வந்து இத்தனை காலம் மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டு இல்லை சூழ்நிலை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பொறுப்பு எடுக்கலை. ஆனால் இப்போ இந்த மாதிரி நாம் ஒரு ப்ரோக்ராம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது விஷயங்களை பார்க்கும் பொழுது சரி நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலாமே, இப்படியே நம்ம எத்தனை காலம் போயிட்டுருக்கிறது, செய்து பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும்போது எனக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி வருது. அப்போது நான் மற்றவங்களெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த எசன்ஸுக்கு வரேன் பாருங்க. ஏன்னா நான் ஏதாச்சும் பண்ண முடியும்னா அது மட்டும்தான் நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த தாட்ஸை வந்து ஒரு பரந்த மனப்பான்மையோட அதே நேரத்தில் எல்லாத்தையும் ஏற்றுக்கிற ஒரு தன்மை வரும்பொழுது ஈஸியாக விஸ்தாரத்துலேருந்து நம்மால் வந்து விடுபட்டு டு த டாட் நம்மளால் வந்து வர முடியும். ஏன்னா இப்போ தியானத்தில் நாம் உட்காரும் பொழுது எண்ணங்களினுடைய அந்த மேனேஜ்மெண்ட் தான் இல்லைங்களா. இந்த நேரத்துக்கு நான் என்ன சிந்திக்கணும், ஃபஸ்ட்டு வந்து நான் உட்கார்ந்த உடனே அப்சர்வ் பண்ணுறேன் மனசில் என்ன எண்ணங்கள் வருதுன்னு. அதில் கவனம் வைக்கும்போது என்னால் பார்க்க முடியுது. அப்போ அந்த நேரத்திற்கு தேவையில்லாத எண்ணங்கள் வரும்போது நான் அதை விலக்கிடுறேன் தூரமாக. அப்படிங்கிற போது அந்த வேஸ்ட் எல்லாம் ரிமூவ் ஆகிடுது. ப்ரெசண்ட்டில் நான் என்ன அனுபவம் பண்ணணும் அப்படின்னு நான் உட்காந்து அதை பழகும் பொழுது தென் இட் பிகம்ஸ் அ ஹேபிட். அப்போ காலையில் எழுந்தவொடனே ஒரு ப்ரையாரிட்டி பேசிஸில் ஒரு டைம் டேபிள் போட்டுக்கணும். இன்றைக்கி என்னென்ன காரியங்கள் முக்கியம்னா அப்போ அதிலே கவனம் செலுத்தும் போது அதாவது அன்றாட நிகழ்ச்சி, அதாவது ப்ரெசண்ட் இப்போ என்னவோ அதை அதில் கவனம் செலுத்தி அதுக்கான தேவைகளான ஸ்டெப்ஸை நம்ம எடுக்கும்போது பாஸ்ட்டோ ஃப்யூச்சரோ இடைப்படாமல் அதை பற்றி விஸ்தாரத்தில் போகாமல் இருக்கும்போது நம்மளோட சக்தி வந்து விரயம் பண்ணாமல் இருக்குன்னு சொல்கிறீங்க சிஸ்டர். இப்போ நம்மளுடைய தலைப்போட கொண்டு இதுக்கு சேர்க்கணும்னு கோபத்தை வெல்வது எப்படி அப்படின்றதுல வந்து இந்த விஸ்தாரத்துலேருந்து விடுபடும் சக்தி, அதை வச்சு கோபத்துலேருந்து விடுபடணும், கோபத்தை வெல்லணும் அப்படின்னு பார்க்கணும் நமக்கு. இப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு வீட்டில் ஒரு மாமியார் மருமகள் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு சண்டை போடுற ஒரு காட்சி தான் எல்லாருக்குமே வருது இல்லையா. அப்போ காலையில் பால் காய வச்சு அந்த பாத்திரத்தை அந்த மாமியார் சொல்லலாம், பால் பாத்திரம் சரியாக கழுவலாமா, இன்னொரு தடவை கழுவிடு, பால் தெரிஞ்சு போயிடும். இதில் யார் சரி யார் தப்புன்னெலாம் நமக்கு பார்க்க போதில்லை. நான் ஒரு சின்ன ஒரு சுச்சுவேஷன் தான் உங்ககிட்ட சொல்கிறேன். அது சரின்னு சொல்லிட்டு அந்த மருமகள் போயிடலாம், அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு கிச்சனில் போயிடலாம். இப்போ அந்த மருமகள் வந்து நீங்கள் சொல்கிறபடி ப்ரெசன்ட் மட்டும் விஸ்தாரத்துக்கு போகாமல் அந்த சாரத்தில் இருக்கிறவங்கள வந்து பாத்திரத்தை கழுவிட்டு பால் காய்ச்சிருப்பாங்க, புள்ளி வச்சாச்சாங்க. விஸ்தாரத்தில் போகிற மனசு தான் இப்போ எல்லாருக்கிட்டே இருக்குது. இட்ஸ் வெரி காமன் இல்லையா. பால் பாத்திரம் கூட எனக்கு கழுவ தெரியாது, காலங்காத்தாலே வந்து ஏன் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. இதுவே இது உங்கள் பொண்ணு பண்ணியிருந்தா சொல்லியிருந்துருப்பாங்களா, ஒழுங்காக தானே இருக்குது பாத்திரம், டெய்லி இதே இதில் தான் கழுவுறேன். அப்புறம் அது கொஞ்சம் கழிச்சு வேறு ஏதாவது பண்ணும்போது எண்ணங்கள் அதிகமாகிட்டு போகும். உடனே ஃபோன் எடுத்து வீட்டில் சொல்லுவாங்க. இது வந்து எங்கே கண்ட்ரோல் பண்ணுறது இதை? அப்போ யார் இது இவங்க பேசுறது வந்து அங்கே மாமியார் கேட்டுடலாம், ஒருவேளை அவங்க ஃபோனில் அம்மா கிட்ட பேசுகிறாங்கன்ற மாதிரி அங்கேயும் அந்த விஸ்தாரமாக ஆரம்பிச்சிடுது. அப்போ ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம் வந்து ரெண்டு பேரும் ரொம்ப விஸ்தாரமாக்கிட்டு அது கோபத்தில் வருது. அப்போ இங்கே வந்து யாருக்கிட்ட நம்ம கவுன்சிலிங் பண்ணுறது, யாருக்கிட்ட சொல்கிறது, எப்படி இந்த கோபத்தை வெல்றது? அதுவும் மாமியார் சொல்லும் போது அந்த மருமகளுக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதே இது அவங்களோட கணவன் சொல்லியிருந்தா, அதாவது இந்த அம்மாவோட மகன் சொல்லியிருந்தா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையாக இருந்திருக்க போதில்லை. சரிங்க, ஆமாம் இல்லை நான் ஒழுங்காக கவனிக்கலையே அப்படின்ட்டு அவங்க கழுவிருக்கலாம். அப்போ அந்த மாமியார்ன்ற ஒரு எண்ணத்தோடு அவங்க பார்த்து அதை விஸ்தாரத்தில் கொண்டு போகிறாங்க. என் மருமகள் இந்த சின்ன விஷயத்தை போய் அங்கே ஃபோன் பண்ணிட்டாலே அப்படின்னு இவங்க விஸ்தாரத்தில் கொண்டு போகிறாங்க. இந்த வந்து மனசை வெல்றது எப்படி, கோபத்தை வெல்றது எப்படி, இதை வந்து பார்க்குற நேயர்கள் அத்தனை பேருக்கு ஒரு ரொம்ப உபயோகமான ஒரு விஷயமா இருக்கும். சொல்லுங்கள் சிஸ்டர். என்ன இப்போ இந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை சுத்தமாக இன்னும் கொஞ்சம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அங்கே அவசியமான விஷயம். ஆனால் இப்போ நம்ம மனசில் வந்து மாமியாரை பற்றி ஏற்கனவே நடந்த விஷயங்கள்,
இல்லை பொதுவாக மாமியார் அப்படின்னா ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் அதெல்லாம் நம்ம மனசில் இருக்குன்னு சொன்னாக்கா யதார்த்தமாக நம்மளால் வந்து சிந்திக்க முடியாது. சிம்பிளாக தாட்ஸை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்க முடியாது. அப்போ அந்த பாஸ்ட் இருக்குது. அதனால தான் சாதாரண ஒரு விஷயம் அது வந்து பெருசாகுது. ஏன்னா பாஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கோம். பாஸ்ட் வந்து அந்த மருமகளோட நடந்திருக்கணும்னு அவசியம் இல்லை, கேள்விப்பட்டதாக கூட இருக்கலாம். கேள்விப்பட்டதாக இருக்கலாம், இல்லை நம்ம நாடகத்தில் இதெல்லாம் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் உள்ள ப்ரீவியஸ் நாலேஜ், அந்த முன்னாடி கேள்விப்பட்டது அந்த விஷயத்தை வச்சு கூட அவங்க அதை விசாரத்துக்கு போகலாங்கிறீங்க. போகலாம். அப்போ நம்மளுடைய திங்கிங்கை வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து நம்ம ஃப்ரீயாக வச்சுக்கணும். அதுக்கு தான் என்னுடைய கோலில் வந்து என்னுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருக்கணும். எந்த ஒரு விஷயமானாலும் நான் வந்து நெகட்டிவாக திங்க் பண்ண மாட்டேன், வேஸ்டாக திங்க் பண்ண மாட்டேன். அதுக்கு தான் வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறது லெஸ் எக்ஸ்பெண்டிச்சரில் நிறைய பெரிய ஒரு பிரமாதமாக பண்ணுறது, கொஞ்சம் தாட்ஸ்லேயே நல்ல ஒரு சரியான காரியம் பண்ணுறது அப்படிங்கிறப்போ. ஏன்னா இந்த ஒரு எந்த சூழ்நிலையும் கையாளுறதுக்கு நமக்கு சக்தி வேணும். ஆனால் நம்ம வீணாகவும் எதிர்மறையாகவும் பாஸ்ட் எல்லாம் வச்சு திங்க் பண்ணும்பொழுது இருக்கிற சக்தியை வந்து விரயமாக்கிடுறோம். அப்புறம் அந்த எதிர்நோக்கிறதுக்கு சக்தி இல்லையே. ஸோ அந்த மாதிரி நான் வந்து எப்போதும் அதுக்கு தான் என்னுடைய தாட்ஸில் வந்து யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ், என்னுடைய சொந்த பழைய சுபாவத்தினுடைய பாதிப்பு இல்லாமல் சிம்பிளாக யதார்த்தமாக இருக்க வந்து நான் பழகிக்கணும். ரொம்ப அழகாக சொன்னீங்க சிஸ்டர். பழசையும் எதிர்காலத்தையும் பற்றி யோசிக்காம இப்போ நிகழ்காலத்தில் என்ன நடக்குதோ அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன தேவையோ அதன் அடிப்படையில் யோசிச்சோன்னா விஸ்தாரமாக்காம அந்த எசன்ஸ்லேயே இருந்து சக்தியை மிச்சம் படுத்தலாம், கோபத்தை வெல்லலான்னு சொன்னீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். இனி ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நேர்களே, விஸ்தாரத்திலிருந்து விடுபடும் சக்தி கேட்பதற்கு புதிதாக இருந்தாலும் புரிந்து கொள்ளும் போது அது அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்து வரும் சிறு சிறு தவறுகள் என்பது புரிந்து கொண்டோம். ஒரு சின்ன விஷயத்தை பெருசுபடுத்தாமல், எண்ணங்களின் மூலம் அதை இன்னும் அதிகப்படுத்தாமல் சுருக்கி பார்த்தால் சுகமாக வாழலாம், கோபத்தை வெல்லலாம் அறிந்து கொண்டோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.